இப்போ எதுக்கு அடப்பை போட்டிருக்காங்க? எதுக்கு சார் அடைச்சு கிடக்கு? டயத்துக்கு வேலையாள் மேலே போகணும். கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்க. ஐயா அவங்க எல்லாம் டைம் போட்டு தான் செய்வீலோ? கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அதே அர்ஜென்ட்டோ ஆர்டினரியோ எந்த நரியாக இருந்தாலும் கேட்டை திறக்க முடியாது தெரியும்ல. 10-15 பேர் தீப்பிடிச்சி செத்ததுனால யாரும் மேலே போகக்கூடாதுன்னு கலெக்டரோட உத்தரவு. அப்போ எப்போ தான் திறப்பீங்க? செனக்காடு கீழே இருந்து மேலே போகணும், மேலே இருந்து கீழே வரணும். ஒரு நாளைக்கு 10 ஜீப்பு மேலே போய் வரணும். எங்கள் சொத்துல மண்ணில் போடுறீங்க? இது நானா மூணதில்லை, கலெக்டரோட ஆர்டரு. அவர் வந்து எப்போ திறக்க சொல்கிறாரோ அப்போ திறப்போம். டூரிஸ்ட் ஏறி போனது மலை பாதை சார். அதை தடுக்காமல் எங்களை தடுத்துங்க என்ன போகுது? இப்போ கேட்டியே, இது நல்ல கேள்வி. இதே கேள்வியை கலெக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வா, நான் திறந்து விடுறேன். இப்போ கிளம்பு. கலெக்டர்கிட்ட எப்பா அம்மட்டு பேர் இறங்குப்பா. இதுக்கு மேலே ஜீப் மேலே போகாது. கரெக்டில் ஆளை கொட்டுறது தீ வைக்கிறதுலாம் இவங்க வேலை. இவங்க செஞ்சு விட்டு கேட்டால் நம்மளை நோண்டுவாங்க. ஜீப்பில் போய் செத்தா தப்பா, நடந்து போய் செத்தா தப்பு இல்லையா? வாங்க வாங்க. யாரு பூங்குடியா? என்ன இந்த பக்கம் தப்புனாப்ல? தேனுக்கு காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு போய் இம்பிட்டு தொலைவிட்டு வந்த? ஆமா, எப்படி வந்த? கேட்ட சாத்திட்டாலே. அங்க இருந்து நடந்தே வரேன். மலையை சுத்தி பார்க்க வந்த பிள்ளையில தீ சுத்திக்கிச்சு. தீவுல இந்த குருவி கொடுக்க எனக்கு கறிக்கட்டையா ஆச்சு. அதனால பாதை அடைச்சிட்டாங்க. பொழப்பு நியாயம் போயிரும்னா ஏன்னு சொல்லி எப்படி காதல் ஏறும்? தீ பிடிச்சி செத்தவங்க பாத்தீங்களா? அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. கண்ணை மூடுனா கட்டை எறியறாப்புல மேலெல்லாம் தீயா ஊறும். அதுல ஒரு பிள்ளை உசுறு போனா போட்டோம், மானம் போயிடக்கூடாதுல, துணியை போட்டு மூடுங்கன்னு கெஞ்சிச்சு. உசுரை விட மானம் தான் பெருசுன்னு சொல்லி அம்முட்டு செத்து எரிஞ்சிச்சு. மலத்தாய் புரிஞ்சுதேனா அரும்பொருள்னு சொன்னீங்க, அதான் காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் மருந்துக்குன்னு கொடுத்ததுக்கு கை நட்டுறது இல்லை. யாத்தே, நாங்க காசு கொடுக்கலன்னு எங்களுக்கு வைத்தியம் பலிக்காதுல்ல. வா உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டும், காசு இருந்தாங்க. இப்ப பழிக்குமா? உள்ளதே வரலன்ட்ட வாசப்படியிலையாவது உட்காரு. வெங்காய தண்ணி கொண்டு வரேன். கொய்யாவுக்கு எப்படி இருக்கு? பால் மிளகும் குறிஞ்சித்தேனே, ஆளை எழுப்பி உட்கார வச்சிருக்கணுமே. இருக்காரு இருக்காரு. இந்த குடி. எப்படி இருக்கு? நானும் எம்புட்டோ வெங்காய தண்ணி போட்டு குடிச்சிருக்கேன். இம்புட்டு வக்கனே வரலையே. சேர்மானம் சரியா இருந்தா எல்லாம் தித்திப்பாதான் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே சேர்மானத்துல தான் இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளை காணோம். முத பொண்டாட்டி வரணும், பிறகு பிள்ளைய வருவாங்க. பெத்தது பிறந்தது இருந்திருந்தா இந்நேரம் வத்தலோ தொத்தலோ ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க. அவங்கதான் மே வெள்ளம் வந்தது தெரியாம ஆத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப ஒத்த கொலைனா தெரியுறேன். வரேன். லோகு, ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நான் வாசிலே வந்திருக்கேன். இன்னும் 3/4 வாசி இருக்கு. அப்ப பெண்டு கழண்டு போயிரும் போல இருக்க. அதுக்கு தான் ஒரு சுக்குமலியை குடிச்சிட்டு போவோம். 2 சுக்குமலி போடு தாய். உட்காருங்கப்பா, போட்டுத்தாரு. அங்க வந்து நான் எதுவும் பேச மாட்டேன். நீ தான் பேசி ஃபேக்டரிக்கு ஆளுகளை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தானே நான் வரேன். இந்தாப்பா. இந்தாங்க. ஆமா, மலையில போய் நம்ம யாரை பார்க்கணும்? வேலையிட்ட சொன்னா ஆளெல்லாம் கூட்டு வந்துடுவேன் சார். அந்த வாரே அமருங்க, நான் சொன்ன வேலை. ஏயா வேலை, ஒரு எட்டு இப்படி வாயா. ஐயா, உன்னே பக்கத்தே வரேன். சுக்குமலி சாப்பிட்றியா? டீ காபி தண்ணியெல்லாம் சாப்பிட்றது இல்லை, வெங்காய தண்ணி தான் சாப்பிட்றது. நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிங்க. மெட்டில் புதுசாக கம்பெனி வருது, கட்டட வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கு தான் வந்திருக்காரு. கம்பெனியா? மலையில் கட்டட வேலை நடக்குது. செங்க சமக்க சிமிட்டி சமக்க குறிச்சாலா பார்த்து தூக்குறான். உங்குடியிலிருந்து ஆம்பளை பொம்பளை பூரா கூட்டிக்குவா. நீயும் வா, வேலை செய்ய வேணாம். ஆள் கணக்காக்கி சம்பளம் வாங்கி தரேன். 5க்கும் 10க்கும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன்? காசுக்காக எந்த வேலைனாலும் செய்ய முடியுமா? மண்ணத்தண்டு வளர்ந்த காட்டில் இருக்கிற வேலை செய்யவே நேரம் இல்லை. இதில் இன்னொருத்தர் முதுகு எப்படி சரிய? மேலு களவாணித்தனம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான். நமக்கு தோதுபடாது. குடிக்கு போகணும். வரேங்க, வரேன்.
வாய் கொழுப்ப பத்தியா? இவங்களையெல்லாம் மலையிலேருந்து அடித்து விரட்டி கீழே இறக்கணும். சரிக்கா. குறிஞ்சிட்டேனே வெங்காய தண்ணி. வெங்காய தண்ணி இல்லை, வெங்காய தண்ணி. ஏதோ ஒரு தேங்காய் தண்ணி விட்டு தள்ளு. என்ன தப்புனாப்ல? இங்கே ஒரு பிள்ளைக்கு கண்ணில் கோளாறாம் சொன்னாங்க, அதே குஞ்சிராடு கொண்டு போகிறேன். குஞ்சிராடு தின்னா நல்லா கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமே. அது சரி. இங்க இம்மா பெரிய பொம்பளை நிக்க தெரியாம போற, உனக்கு என்ன குஞ்சிராடு திங்க கொடுக்கறதா? இங்கே செவ்வாழை வருமா? மொந்த வாழையே வரும். கொய்யா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. உன்னை பார்த்தா தான் பேசணும்னாரு. பார்த்தா பேசுறேன். பார்த்தா பேசாத, கேளியா? என்னத்த? என்னத்த? என்ன கெட்டிக்கிறியா? யோ, உன்னை ஈரமு கிடைக்காம பாத்துக்கிறேன். பாத்துக்கிறதுனா பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. பாத்துக்கிறதுனா பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. ராவெல்லாம் முழிச்சு ஒரு முடிவோட வந்திருக்க போல. நேத்து நீ மலை போல பாத்துக்கிறேன்னு சொன்னது மனசுக்குள்ள பாறையா விழுந்து போய் கிடக்கு. உன்னை கட்டிக்கிற, இது போதும். இங்க வா, இப்படி வந்து வாழை மட்டை பிடி. இந்தா உத்தரவு கொடு சாமி. பாத்தியா, சாமியே சரி சொல்லிருச்சு. உனக்கு மேல மாடு ஒண்ணு குறிஞ்சு குடியில மேய்த போய். என்ன வந்துட்டீங்க? மேக்காட்டு வேலையா? இல்ல கீகாட்டு கவாத் தான். இப்படி பொதுநீக்கும் பீடி குடிச்சா எப்படி இழப்பு போகும்? இதை தலையை சுத்தி எரிஞ்சாதான் என்ன, வேலையிற காடு நிக்க போகுதாக்கும். யார் அந்த பையா? அன்னைக்கு தேன் எடுத்துட்டு வந்தாப்புல, அவருதான். அந்த பையலாம் தேன் எடுக்கிற பையன். குடும்ப நிலவாங்க நல்லா தெரியும். எத்தனையோ கொடுக்குகளை பார்த்தவன், எம்புட்டோ ரோதனைகளை தாங்கினவன். நாளைக்கு அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரிப்பா. மருந்து கேட்டா சாணி கொம்பில் ஏறி உட்காந்துக்குமா. அந்த கணக்கு தான் இவங்க. நாம் உள்ளங்கையில் தேனை கொடுத்து நக்கறான்றோம், இவனுங்க புறங்கையை தான் நக்க வேண்டானுங்க. என்ன சார், முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சா? குழம்ப ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாப்பா, இப்படிலாம் நடந்தா 2 முட்டியில் இருக்கிற கிரீஸும் காலி ஆகிடும். இந்த மலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிரீஸே காலி ஆகலை, அது எப்படி சார்? தண்ணி கூட ருசியாக இருக்கணும்னு மினரல்ஸை எடுத்துகிட்டு குடிக்கிறீங்க. மூலிகையிலேருந்து வர்ற தண்ணி சுத்தமான காற்றுன்னு வாழ்கிறவங்களுக்கு முட்டிலேருந்து கிறிஸ்து எப்படி காலியாகும்? இவனுக்கு 75 வயசு இருக்கும் போல, ஏரோப்ளைன் போல போகிறான். நாமெல்லாம் 50 வயசில் அரசாங்க சிப்பன் லோடு கிடக்கும். இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? இந்த இன்னும் ஒரு சுத்து இருக்கு சார். வா ஐயா, உன் பேர் என்னப்பா? வேலுங்க. குடியில் இருக்க மொத்த பேரையும் மேலே வர சொல்லுப்பா. ஐயா தகுப்பா இருக்கும், தண்ணி குடிங்க. ஏய் வேணாம்ப்பா, இந்த இருப்பா தண்ணி. அப்பா
மலை ஏறி வரப்போ போகாத உசுறு இந்த ஊர் தண்ணியை குடிச்சு போயிட போகுது. அதே வேணான்னு சொன்னேன் சார். பார்த்து ஒத்தாள் விடாமல் கூப்பிடுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு தாக்கல் சொல்லணும். ஊரில் மொத்தமே விட்டு போயிருதானா? இன்னும் இருந்தால் வர சொல்லியா? யாரும் வெட்டியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலை வெட்டின்னு போயிடுவாங்க. நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கயா. எப்பா சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்ப்பா, நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்காக தான் அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்படியாவது மேலே கொண்டு போகிறதுக்கு பாடுபடுறோம். இப்பவே மேலதான் இருக்கேன், இதுக்கு மேல எங்களை எங்க மேல கொண்டு போக போறீங்க? பெரியவங்க பேசுகிறப்ப குறுக்க மறுக்க பேசாதீங்க. ஏமா சொல்ற கேளுமா. பொம்பளை நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்குத்தான் அரசாங்கம் தங்கி படிக்க உண்டூரோட பள்ளியில வச்சு கொடுத்துருக்கு. இன்னும் இப்படி நிறைய திட்டம் இருக்கு. பணத்தை சேர்த்து என்ன செய்யறது? இப்படித்தான் கையில் 4 நோட்டு இருந்துச்சு, திருப்புன்னு செல்லான்ட்டீங்க. இங்க பாரு, அதுக்கு முடிச்சு போடாத. அது இப்ப ஜீப் போடுற பாதையை அடிச்சுட்டு சுத்தி போக சொல்றீங்க. உங்க போக்கே சரியில்லையே சார். தீ பிடிச்சி 18 பேர் செத்ததுனால முன்னெச்சரிக்கை அரசாங்கம் செக் போஸ்ட் அடைச்சிருக்கு. தீ பிடிச்சப்ப முதல்ல ஓடி போய் நின்னது நாங்கள் தான். தீ எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருச்சு. அதுக்காக மரத்தில் விழுந்து ஒருத்தன் செத்தியான்னு அம்முட்டு மரத்தையும் வெட்டணும்னு அருவாலை தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே, இது நியாயமா? பா நாங்கள் காடு மலைலாம் ஏறி உங்களுக்கு நல்லது செய்ய வந்தா எங்ககிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? இங்கே குடிதலைவெல்லாம் கிடையாதா? அது நான் தாங்க வேலு செத்த பொறுப்பா. அந்த அடப்படுத்து விடத்தை வந்திருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்க. அடப்பு எடுக்க தான் வந்திருக்கோமா? இந்த காட்டு பழப்பு போதும்பா. அங்கே தரக்காட்டில் வந்து வாழ்ந்து பாருங்க. அங்கே வீடு தயாராக இருக்குது. விருப்பமான தொழில் செய்ய பேங்க் லோனு ரெடியாக இருக்குது. இலவச அரிசி, இலவச வேட்டி சேலை, பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாத்துலேயும் உங்களுக்கு முதல் உரிமை. எப்பா மண்ணோட மண்ணா மிருகங்களோட மிருகங்களா வாழ்ந்தது போதும். வர்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஐயா இது மண்ணு தானியா? இந்த மண்ணை திண்டு பார்த்தீங்களா? இந்த மண்ணு கையால் வர்ற காயத்துக்கு மருந்து தெரியுமா? பெத்தவங்கிட்ட பால் குடிச்சோமா இல்லையா? சின்ன சிறுசுகள்ல இந்த மண்ணை திங்காத ஆளுகளே எங்க இல்லையா? பிறந்த மலையை விட்டுப்பட்டு கீழே போய் எங்களை அநாயகத்திலே சொல்றீங்களா? இது ரொம்ப தப்புங்கய்யா. யோ என்னத்த தப்பா சொல்லிட்டாரு? மலை மிருகங்களுக்கு, தரக்காடு மனுஷங்களுக்கு. சொன்னது சரிதானே? ஆமாம், நாங்கள் மிருகந்தேன். மிருகம் கீழே இறங்கி வந்தா மேலே விரட்டி விடுறீங்க. இப்போ ஏன் இந்த மிருகங்களை கீழே வர சொல்றீங்க? எங்களுக்கு இங்கே ஒரு குறையும் இல்லை. மரத்தை சாமியாக கும்பிடுவோங்க, நாங்கள் மரத்தை வெட்டுறது இல்லை. ஆனால் நீங்கள் வண்டியாக மரத்தை வெட்டிட்டு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். மரத்துக்கடியில் குடிசை போட்டு வாழ்கிற எங்ககிட்ட மலையில் கட்டட வேலை நடக்குதுன்னு ஆள் கேட்டு வந்தது உங்களுக்கு தான். ஐயா நாங்கள் மிருகந்தேன், எங்களை கீழே கூட்டு போய் கூண்டில் அடைக்க பார்க்காதீங்க. நாங்கள் இங்கேயே கிடந்துட்டு போகிறோம், விட்டுருங்க. வேலு சொல்றதுல எந்த குத்தமும் இல்லைங்கய்யா. மழையை தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வேற எந்ததுமே தெரியாது. வேலு தப்பா பேசியிருந்தா கும்பிட்டுக்கிறேன். இங்க இருக்கிற தண்ணி, மரம், செடி, கொடி, காத்து அமுட்டு மறந்துங்க. அது எங்களுக்கு எது வராம காத்துக்கிறது. இப்ப நீங்க எங்க சாமி மரத்தை கும்பிட்டு போங்க. எய்தாப்புல எந்த மிருகம் வந்தாலும் தட்டுப்படாது. ரொம்ப வீரப்பா பேசுற தம்பி, இது நல்லதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. பேசட்டும் சார், நல்லா பேசட்டேன். அரசாங்கம் கிட்ட வராம போயிருவாங்க. அன்னைக்கு நம்ம பேசுற விதமா பேசிக்கிடுவோம். சார் கிளம்பலாம். இருந்தா கொல்ல பேச்சு பேசுவாங்க. இவனுங்க ஒத்து வர மாட்டானுங்க. போகும்போது அந்த அடப்பை எடுத்து விட்டுருங்க. மேல இடத்துல பேசுறேன். அப்ப நீங்க நக்கலு கும்பிடுறீங்க. வாப்பா வாப்பா வாங்க கும்பிடுறேன். உட்காரப்பா. சரி வைங்க, திண்ணியில் உட்காருங்கப்பா. வாங்க எல்லாம் உட்காருங்க. எப்போ மாப்பிள்ளை இருப்பா எங்கப்பா? வாப்பா வாப்பா வாப்பா. சரியாப்பா உட்காருங்க. செத்தா பூங்குடியே, வாத்தா வாத்தா வாத்தா. கண்ணப்பா, உன் மாவளை அந்த பயில கொடுக்குற சம்மதமா? என் பிள்ளைக்கு சம்மதம்னா சரிதான். ஏய் இந்த கோண புளியாங்காயில எங்களுக்கு தெரியும், உன் முடிவை சொல்லு. சம்மதமுங்க. சரி ஏதா பூங்குடியே, நீ என்னத்தான் சொல்ற? எனக்கு ஒப்பிக்கிடுச்சு. அப்ப சரிப்பா. என்ன வேலை குழப்ப தொலைப்புக்குள்ள என்ன செய்யற? தேன் எடுப்பேன். தேன் இல்லாத காலத்தில் கிடைச்ச வேலைக்கு போவேன். கையகால நிலம் இருக்கு, வீடு இருக்குங்க. பெத்தது பிறந்ததுங்க எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிட்டுங்க. வெந்தயத்தின்ட்டு விதி வந்தா போற வேலைகளுக்கு நீ என்ன செய்வ பாவம்? குண்டி கட்ட ஒத்தையான கொம்பேன் உன்னி அடக்கிறதுக்கு பூங்குடின்ற குமிக்கிதே லாய்க்கு. தம்பி இந்த குடி பழக்கம், இந்த மூடி நசுக்கிறது ஏதாவது இருக்கா? குடிக்கிறது இல்லைங்க, தேன் எடுக்கிறதுனால இந்த பீடி பழக்கம் விடாம தொத்திக்கிடுச்சு. அப்புறம் என்னப்பா, நான் கேட்கறத கேட்டேன். வேற எதுவும் கேட்கறதா இருந்தா இப்பயே கேட்டுங்க. அப்புறம் 1 ஆனது பிறகு அப்புறம் தந்தா தசு காணக்கூடாது. என்ன எங்களுக்கு சம்மதம் தான், நல்ல பையன். நீங்க ஊர் முறையே ஆரம்பிங்க. வாழை என்ன சொல்லுன்னு கேட்டுருவான். மலையாத்தா மரத்தாயி, வாப்பா வேலு பூங்குடி வாத்தா. மேக்க மலையை பார்த்து கும்பிட்டு மட்டையை கிளிங்க.
காலத்துல காவை வாங்கிறேன். அதனால இந்த சம்மந்தம் வேணாம்ப்பா. நீ இருக்கும் போ. பூங்குடியே நீ இருக்கும் ஐயா நாங்க சேர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏய் என்ன வேலு கொஞ்சம் பொறுப்பா. அவங்க ஊர் மாதிரியே சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல இப்படி கோக்குமாக்கு நடத்திருந்தா பொண்ணை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. 2 பேரும் கழுத்து வரைக்கும் ஆசையை வச்சுக்கிட்டு எந்த காட்டுலயா போய் மேயுறது? சேர்த்து வைங்க சாமி, அந்த சாமிக்கே பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காமிக்கிறோம். உத்தரவு முறிச்சு வாழ்ந்தவங்க கதையெல்லாம் தெரியுமா? பிள்ளை குட்டி சொத்து சோதெல்லாம் தண்ணி சுட்டிட்டு போக கட்டாத்துல நிக்கதியா நிக்கிறாங்கப்பா. வாழை மருந்தா சாகுறதுக்குள்ள இந்த மண்ணுல 2-3 விட்டுட்டு போகுது. ஏன் வாழை தழுக்கணுங்கிறது தான். உன் குடும்பம் தழுக்கணும்ல. தெருவே பாய்ச்சாலும் தெய்வத்தை பாயக்கூடாதப்பா. உனக்குண்டு ஒருத்தி பிறக்காம இருப்பா, இந்நேரம் பிறந்திருப்பா. போய் தேடி பாரு. போ அப்படித்தான்.